ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் சடன் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகே. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போடுறது முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு அந்த வீடியோ போய் சசன் ஆகும், ஓகே. ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை பாருங்கள் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரெமினி ஆப்பில் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னாக்க இன்காலேஜ். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இருக்குது, பட் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ ஜஸ்ட் நாம் அதையே பண்ணால் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தா காலேஜ்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 25 பிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் இந்த மாதிரி 1 பண்ண நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க, ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக ஒரு 25 பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ மேல் லிஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா ஜஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி ஷோ ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல லேஅவுட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில லேஅவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க இது செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ பக்கத்துலேயே பண்ண ரேஷியோ இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் நானிஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நானிஸ்ட்டே நீங்கள் பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எது இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணி வச்சிங்களா, ஸோ அதோடைய பிக்குடைய எலிமெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல சேஞ்ச் பண்ண நினைக்கலாம், ஜஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கு உங்களுக்கு சரியில்லைனாக்க ஜஸ்ட் உங்கள் இதால் பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி கூட நீங்கள் பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கலாம், ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி இந்த சைடில் இந்த டிக்கைக்குன்னு இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே சேவ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த பிக் பார்த்தீங்கன்னா எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் கம்பல்சரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த தலை ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட பிக்கு தொம்மா லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தொம்மா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் சூப்பர்னு இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிரே ஃப்ரேம் ஸ்பீஞ்ச் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆகும், இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே பண்ணால் நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 8 to 10 பிக்கு வேணும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ ஓகே, ஜஸ்ட் பாருங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நீங்கள் இன்புட் பண்ண ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு பண்ணக்கு ஸோ கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் விட்டு இந்த ஸ்டாரிங் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன் காலேஜில் பிக்கு எடிட் பண்ணிங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கு இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் புதுசாக இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிரே கலர் இருக்கா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி பர்த்டே இந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காலஃபின்ற கொடுத்து ஸ்டார் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா விஷுன்னு இருப்பாருங்க. ஸோ இந்த பேஜ் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா ஜஸ்ட் இது பண்ணாக்க ஆட் ஆயிரும், சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்கா, அந்த கிரே கலரை கிளிக் போயிட்டு அதே கலர் கொடுத்து இந்த ஸ்டார் கொடுத்து இப்போ இந்த ஹாப்பி பர்த்டேன்ற அந்த பேஜ் இமேஜ் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட் பண்ணாக்க ஆட் ஆயிரும், சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் பண்ணால் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்கு இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடு குரூப் இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேமை எடிட்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகே. சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ இது பண்ண நீங்கள் புல்லு 10 மணி ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு பண்ண எப்படி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம பிக்கை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை பண்ண
சில எஃபெக்ட் வந்து பண்ண ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கல்லேருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கல்லையை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நான் நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் ஒரு பிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்கு இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கும். ஸோ அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கணும் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கல்லே வந்து பண்ணாக்க ஒரு 4 இருக்குது. ஸோ அந்த 4த்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க 1 பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ ரொம்பவே ஈஸி தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஜஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாம் பிக் ஆட் பண்ணி வச்சுருங்களா. ஸோ அதுக்கு மேலே ஒரு வீடியோ ஷோ பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் வந்து பண்ணாக்க குரூப் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட்டு பிக்கு கிட்ட வந்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு வீடியோ இருப்பாருங்க அதையும் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃபெக்டில் இது ஆட் ஆயிரும். சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு அதையும் அதே சேம் இடத்துல அந்த பிக்கையும் மேலே இருக்கிற வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தடுத்த இதுக்கு வந்து பண்ணால் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் குரூப் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. ஃபைனல் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுவும் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இந்த இடத்துல இப்போ தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி ஆட் பண்ணின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரே கலரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பேக்கிங் செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இடத்துல ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபுட்டு ஸ்டார் கொடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக்கிங் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொண்டா ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல 3 பிக் ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்க்கு கொடுத்துருவோம். ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் எதுக்கு நம்ம ப்ளூ கலரில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்லேயே கொண்டா ஜஸ்ட் மேல் ஆட் ஆயிரும். இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு மேலே நீங்கள் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அது எப்படி சென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த டைமிக்கு ஏற்ற மாதிரி நேரம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபோட்டோ ஸ்டார் இருக்கட்டும் இன்னொரு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு மேலே புதுசாக கொண்டா ஜஸ்ட் இது வந்து பண்ணால் சேஞ்ச் ஆகிரும் சொல்லலாம். இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே. நான் வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருளை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தா இந்த புக் மார்க் வந்துக்கோங்க. ஜஸ்ட் கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வீடியோ எல்லாமே நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த ஹாப்பி பர்த்டே இமேஜ் நம்ம செலக்ட் மேலே ப்ளஸ்ஸாக கொடுத்துலாம் ஜஸ்ட் இது ஆட் ஆச்சா. ஸோ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜுக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரே சாங்கு எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை கிளிக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இதை அப்படியே கீழே மூவ் பண்ணி ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த தடவை ஷீல் போய்ட்டு உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதில் ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஜஸ்ட் எந்த டெம்ப்ளேட் அப்படின்னா ஸோ கரெக்டாக ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ தான். ஜஸ்ட் நீங்கள் ஆட் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக இது ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இதில் எதாவது சவுண்ட் வச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் மியூட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே லைட்டில் ஸ்கிரீன் கொட்டினா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி அசைன் பண்ணணும்னு பார்க்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் மெசேஜ் நேரம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு படி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை உங்களுக்கு சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.